ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கான ஒரு ஹிப் பெல்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து எங்கள் பாப்பாவோட சைஸ் வந்து 20. ஸோ நான் வந்து 10 வந்து பாக்ஸ் போட்டு எடுத்திருக்கேன், 10 இன்ச்சஸ்ஸு. இந்த சைட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 10 இன்ச்சஸ், அந்த சைடு வந்து 1.5 இன்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 5 இன்ச்சஸ் வந்து சென்டர் பொசிஷன் வருது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். பட் இந்த ரவுண்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் இதுக்குள்ளே ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். அந்த சர்க்கிளில் சென்டரில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். 2 பீடாக வந்து நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டை வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு சுகர் பீட்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து நான் 3mm பீடு எடுத்திருக்கேன். 3mm பீடு வந்து 2 ரவுண்டு போட்டுக்கலாம். ஸோ வந்து 3mm பீடு 4mm பீடெலாம் ஒரு பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ நான் ஒன்றா வந்து 3mm பீடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த ரவுண்டு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 1 more ரவுண்டு வந்து 3mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ 3mm பீட் கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து 4mm பீடு வந்து 2 ரவுண்டு கொடுக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். ஒரு பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் 4mm பீடு. நீங்கள் வந்து இதில் பேர்ல் பீடு இல்லை ஒயிட் பீடு இல்லை கலர் பீட்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் பீட்ஸ்லேயே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். 4mm பீடு ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ரவுண்டு நம்ம கொடுத்துக்கணும். நான் இப்போ இந்த ஒரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு ஸ்டோன் வச்சு 5 ரவுண்ட்ஸ் வந்து பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே மாதிரி ரவுண்டு பண்ணாமல் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நான் சென்டரில் வச்சுருக்க பீடு ரெட் கலர் ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசு, அதை விட சின்ன சைஸ் வந்து இது பக்கத்துலேயே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அது எவ்வளோ சைஸ் வருதுன்னு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அதே சைஸ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் அதை வச்சுட்டு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக சுகர் பீட்ஸ் வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். சேம் நம்ம அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன பண்ணமோ அதே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ரெண்டாவது வந்து 3mm பீடு வந்து 2 ரவுண்டு போட போகிறேன்.
ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹாஃப் சர்க்கிளில் வரும் இது. ஸோ ஒரு பீடாக 3 mm பீடு வந்து ஒரு ஹாஃப் சர்க்கிளில் 2 ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ரவுண்டு வந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் போட போகிறோம். நம்ம 2 ரவுண்டு வந்து 4 mm பீடு வந்து போட்டிருப்போம் ப்ரீவியஸாக பண்ணதில். பட் இதில் வந்து ஒரே ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு பெருசாக தெரியணும், மற்றெல்லாம் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து 4 லைன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து 5 லைன்ஸ் போட்டிருப்போம், இது 4 லைன்ஸ். பார்த்திங்களா, இப்போ ஒரு ஹாஃப் சர்க்கிள் நமக்கு கிடச்சிடுச்சு. இப்போ அது வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதை மெஷர் பண்ணிக்கிட்டு ஒரு 3/4 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே அளவு வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோன்ஸை வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ வந்து நான் 3/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணோம், பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை காய விட்டுட்டு ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை காய வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த ஹாஃப் சர்க்கிளில் ஒர்க் பண்ண மாதிரியே தான் நம்ம ஃபுல்லாக 2 சைடுமே ஒர்க் பண்ண போகிறோம். சேம் இதே 4 ரவுண்டு தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த கார்னர் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். 7 ஹாஃப் சர்க்கிள் வருது. இப்போ இந்த எண்டில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மொட்டையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட போகிறேன். ஸோ வந்து 4 mm பீடே வந்து ஃபஸ்ட்டு 5 பீடு, அப்புறம் ஒரு 4 பீடு, அப்புறம் ஒரு 3, அப்புறம் ஒரு 2, அப்புறம் 1 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த ரோப்பு வச்சு, நாட்டுக்கான ரோப்பு வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த சைடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு என்ன பண்ணமோ அப்படியே இந்த சைடு பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. ஸோ நம்ம அந்த சைடு ஃபினிஷ் பண்ண மாதிரியே இந்த சைடும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் வந்து 2 ரவுண்டு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதை கட் பண்ணி எடுப்போம். ஸோ அந்த கிளாத்தோட த்ரெட்டு வந்து கலண்டுட்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 2 ரவுண்டு வந்து 2 லைன் ஃபுல்லாக ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது த்ரெட்டு பிரிஞ்சு வராது. ஸோ நான் 2 லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
இப்போ நான் ஜரி த்ரெட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். நம்ம இதுக்கு வந்து ஹேங்கிங் வைக்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு கர்வ்லேயும் வந்து நம்ம ஹேங்கிங் வச்சுக்கலாம். அதுக்கு நான் 3 சுகர் பீட்ஸு, ஒரு 5 mm பீடு, ஒரு 3 mm பீட் போட்டுட்டு அந்த 3 mm பீடை தள்ளிட்டு பேலன்ஸ் எல்லா பீடுக்குள்ளேயும் நம்ம ஊசியை விட்டு வெளில எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லாக் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் லாக் ஆகிறதுக்காக நான் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கிட்டு திரும்ப அந்த கர்வ்லேருந்து எடுத்து ஒரு ஹேங்கிங் வைக்க போகிறேன். ஸோ 3 சுகர் பீடு, ஒரு 5 mm, ஒரு 3 mm. அந்த 3 mm பீடை எடுத்துகிட்டு பேலன்ஸ்லாம் உள்ளே விட்டு கீழே விட்டோம் அப்படின்னா அந்த ஹேங்கிங் வந்து லாக் ஆகிக்கும். இதே மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ண போகிறோம். பட் நம்ம இந்த சென்டரில் போட்டிருக்க அந்த பெரிய ரவுண்டுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி வைக்காமல் ஃபுல்லாகவே வந்து ஹேங்கிங் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 3 வச்சுருக்கேன், அடுத்த 4 சுகர் பீட், அடுத்த 5, அடுத்த 6, அடுத்த 7 சுகர் பீட்ஸு. அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தோரணம் மாதிரி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு கம்மி பண்ணிகிட்டே போகிறோம். 7க்கு அப்புறம் 6, 5, 4, 3 அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் அந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ்லேயும் வந்து சேம் நம்ம இந்த சைடு பண்ண மாதிரியே 3 சுகர் பீட்ஸு, ஒரு 5 mm, ஒரு 3 mm வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஹிப் பெல்ட் இப்படி தான் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம மெதுவாக பார்த்து நம்ம அந்த ஜரி த்ரெட்டில் படாமல் கட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஜரி த்ரெட்டில் கட் ஆச்சுன்னா எல்லாமே கட் ஆகிடும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஸோ இந்த நூல் வந்து பிரிஞ்சு வராது. ஃபுல்லாக க்ளூ வச்சு காய வச்சு எடுத்துட்டேன். இது வந்து காலருக்கு வைக்கிற கேன்வாஸு. ஸோ நான் அதில் வந்து சேம் இதே கிளாத்தில் வந்து வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்து நம்ம கம் யூஸ் பண்ணி நம்மளோட ஹிப் பெல்ட்டில் ஒட்டிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் ரோப் வைக்க போகிறோம். ரோப் வந்து 2 சைடுமே நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை டைட்டாக இழுத்து கட்டும்போது பிச்சுட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஊசி வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிக்கோங்க. தச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தைச்சது தெரியுது அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த சேம் கலர் கிளாத்தே வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம அதில் வந்து ஒட்டிட போகிறோம். ஸோ நம்மளுக்கு எந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே தெரியாது. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ஃபினிஷிங்கு. பாருங்கள், பிடிச்சிருக்கா? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.